பி பாடல் விவகாரம் தொடர்பாக நடிகர் சிம்பு, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோருக்கு கோவை போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இருவரும் ஆஜராகாமல் பொய்யான காரணங்களை கூறி கடிதம் எழுதியுள்ளனர். இந்த பி பாடல் பிரதர்ஸ்களின் சார்பில் இவர்களது தந்தைகள் காவல் நிலையத்தில் கடிதம் அனுப்பியுள்ளனர். சிம்பு பிஸியாக இருப்பதால் 30 நாட்கள் அவகாசம் கேட்டு அவரது தந்தை டி. ராஜேந்தரும், அனிருத்துக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தமே இல்லை என அவரது தந்தை ரவி ராகவேந்திராவும் விளக்க கடிதம் அனுப்பியுள்ளனர். இசை அமைப்பாளர் அனிருத் இசையில் நடிகர் சிம்பு எழுதி பாடிய ஆபாச பாடலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இருவருக்கும் எதிராக மாதர் சங்கத்தினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க கோரிக்கை வலுத்து வருகின்றது. இந்நிலையில் நடிகர் சிம்பு, அனிருத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் புகார் கொடுக்க உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட்டார் காவல் ஆணையர் அமல்ராஜ். இதையடுத்து சிம்பு, அனிருத் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கு குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என நடிகர் சிம்புவுக்கு கோவை போலீசார் சம்மன் அனுப்பினர். இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் ஆலோசித்து வருகின்றனர். சிம்பு தரப்பில் கோரப்பட்ட 30 நாட்கள் அவகாசம் என்பதை கொடுக்க முடியாது. அதேபோன்று விசாரணையின்றி அனிருத் தரப்பு வாதத்தையும் ஏற்க முடியாது. எனவே இருவருக்கும் மீண்டும் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்க முடிவு செய்துள்ளோம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். விஐபி வீட்டு பையன்கள் என்பதால் இவ்வளவு நிதானம் காட்டும் போலீசார் இதையே ஒரு சாமானியன் செய்திருந்தால் சும்மா இருப்பார்களா? இருவர் சொல்வதும் பொய் என்று தெரிந்தும் எப்படி போலீசார் சும்மா இருக்கின்றனர்? இருவரையும் மறு யோசனையின்றி உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்டுக்கொள்ளலாம் என்று மக்கள் சமூக நலங்களில் கடும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர்.